எதிரிக்கு எதிரி நண்பன். அதனால எப்படியாச்சும் இந்த எலெக்ஷன்ல என்ன ஜெயிக்க வையே. அந்த லட்டு ஆண்டிய நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல ஜெயிக்க போறது நான் தான். பிரச்சாரம் பண்றதுக்குன்னு வண்டிய கொடுத்து வச்சிருக்கானுவ. ஆனா இங்க ஒரு பேய கண்ணுலயே படலப்போ. இந்த இடத்துலயே ஒரு 10-20 பேய் தான் இருக்கு மாட்டுக்கு. வெறும் இந்த 10-20 பேய்க்காகவா எலெக்ஷன் வைக்கானுவா? ஏற்கனவே என் உருவத்துல இருக்கிற பேய எனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு மற்ற பேயெல்லாம் எனக்கு எப்படி ஓட்டு போட போகுது? வேணா, என்னை நம்பி இருக்கிற என் மக்க வேணா எனக்கு ஓட்டு போடுவாவ. ஆனா இந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல பேய்கிட்ட யாரு அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவிய தானே ஜெயிப்பாவ. இந்த பேய் பாஸ் எலெக்ஷன்ல யாரு தான் ஜெயிக்க போறாவளோ? என்ன ஏதோ பாட்டு சத்தம் கேக்கு. அங்க ஏதோ ஒரு வீடு இருந்த மாதிரி இருக்கு. இந்த காட்டுக்குள்ள வீடா? இந்த நடு காட்டுக்குள்ள யாரோட வீடா இருக்கும்? போய் பாப்போம். யானுங்க, வீட்டுக்குள்ள யாராச்சும் இருக்கீங்களாங்க? அட கடவுளே, இவையலோட வீடா? கிரானி ஹவுஸ்னா? ஹவுஸ் இஸ் நாட் க்ளீன். ஹவுஸ் இஸ் நாட் க்ளீன். இது 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 அந்த ஆயா பேயோட வீடா? நல்ல வேலை யாரும் சுத்தி முத்தி இல்ல. இந்த ஆயா கிளவி கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டு கேட்டுருவோம். அண்ணா, எல்லாரும் வந்துட்டானுவ. என்ன லட்டு ஆண்டி, தவக்கால மாதிரி சோகமா மூஞ்சி வச்சிருக்கிறா? என்ன, எங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நீ ஓட்டு வாங்கிட்டு போயிடலான்னு பாத்தியா? அதான் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி அடிச்சிட்டு வந்துட்டியல, அப்புறம் என்ன பேச்சு? யாரோட வீடு இது? கிரானி ஹவுஸா? அச்சச்சோ, அப்ப இது அந்த ஆயா பேயோட வீடா? ஆமா ஆமா, இது அந்த ஆயா கிழவியோட வீடுதான். ஏய், அப்போ வாங்க வாங்க, எல்லாரும் ஓடிரலாம். வாட்? ஓடணுமா? ஏபா, ஓட்டு கேட்கணும்பா. டேய் விளக்கென்ன, அந்த ஆயா கிழவி சுத்தமா இருக்குன்னு நினைக்கும். எப்ப பார்த்தாலும் கிளீனு கிளீனுன்னு சொல்லிட்டு இருக்குமே, மறந்துட்டியா? ஆமா, கிளீனு கிளீனு தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன இப்போ? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. இங்க இருக்கிற எத்தனை பேர்ல இன்னைக்கு குளிச்சீங்க? யாரும் குளிக்கல, கரெக்டா? சும்மாவே அந்த ஆயா கிழவி கிளீனு கிளீனு கத்திட்டு இருக்கோம். இந்த லட்சணத்துல வேற நாம போய் அந்த ஆயா கிழவி முன்னாடி நின்னோம்னா நாட்டு கிளீன்னு சொல்லி நம்மள அடி பின்னி எடுத்துரும். இங்கேயே இருந்து ஓட்டு வாங்க போறியலா, இல்ல ஆயா கிழவி கிட்ட நாட்டு கிளீன் அடி வாங்க போறியலா? வேண்டாம்பா, ஓட்டெல்லாம் வேண்டாம். ஆயா கிழவி கிட்ட மாட்டணும். நாட்டு கிளீன் நாக்கு முக்குன்னு போட்டு அடி பின்னி எடுத்துரும். சரியா சொன்னடா குத்தீஸ்வரா. வாங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம். சர்ப்ரைஸ்!
முட்டா பயலுக எதை சொன்னாலும் நம்பிட்டானுங்க. அதான் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த பேயாலையும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேய் பாசு சொல்லிச்சுல, இந்த லூசு பயலுக எல்லாத்தையும் மறந்துட்டானுங்க. கடைசியா எப்படியோ ஒரு 10-20 கிராண்டி வந்திருக்கும். எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் ஒரு 12-20 ஓட்டு நமக்கே வந்துடும். பண்ணு மேல நீ ஒரு புத்திசாலியான குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா இது. எடிட்டர் என்ன பாட்டை போட்டு என் இமேஜ மக்கள் கிட்ட இருந்து கெடுக்க பாக்குறியா? பாட்டை ஆஃப் பண்ண. என்ன திருட்டு உலகம்? ஏய், பாட்டை ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. பாட்டு அங்க இருந்து வரலப்பா, ரேடியோல இருந்து வருது. டேய் குத்தேஸ்வரா, நீயா? அப்படிதான் தம்பி, பாட்டு சவுண்ட நல்லா ஏத்தி வைங்க. ஏய் லட்டு ஆண்டி, அப்ப நீயும் போகலையா? ஏபா பண்ணுமேலி, எங்க எல்லாரையும் பிளான் போட்டு ஏமாத்திட்டு நீ மட்டும் ஓட்டு கேட்க போறியா? உன் பேச்ச கேட்டு அந்த 3 குடிகார பயலுவ வேணா ஏமாந்துருக்கலாம், ஆனா இந்த பத்திரகாளி ஏமாற மாட்டா. ஏபா கதவை திறக்கறாங்கப்பா, ஓட்டு கேட்க ரெடியா இருங்க. என்ன ஆயா கிளவி பேய் வரும்னு பார்த்தா மோனிகா வந்திருக்கா. அடடே, நீங்களா? வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க? ஏன் வெளியிலே நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாரும் உள்ள வாங்க, இது என் வீடுதான். என்ன எல்லாரும் அப்படி விசித்திரமா பார்த்துட்டு இருக்கீங்க? என் வீடுதான். நீங்க எல்லாரும் வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருங்க, நான் போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். அடேங்க அப்பா, ஒரு சாதாரண வீடு கூட்டுற வேலைக்காரிக்கு இவ்வளோ பெரிய வீடா? ஏபா, இவ வேலைக்காரி இல்லப்பா, பேய்காரி. ஏபா, பார்க்கதான் அம்பி மாதிரி இருப்பா, எப்ப வேணாலும் அண்ணியனா மாறிடுவாப்பா, ஜாக்கிரதையா இருங்க. அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய பெட்ரூமா? சுத்தி பேய் நிறைஞ்ச காட்டுக்குள்ள இப்படி ஒரு வீடா? அடேங்கப்பா, பாத்ரூமையே பல பலன்னு சொலிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. கக்கூஸ்ல இருந்து எல்லாத்தையும் கழுவி நீட்டா வச்சிருக்கா. பரவாயில்ல, நல்ல புது வீடு மாதிரி பல பலன்னு தொடச்சு வச்சிருக்கா. டிவி வேற இருக்குதா? இந்த நாட்டுல என்ன விஷயம் நடக்குதுன்னு செய்தியை வச்சு பாப்போம். ரிமோட்ல எந்த பட்டனை அழுத்தினாலும் ஒரே வீடு கூட்டுற வீடியோவா வருது. வீடு கூட்டுறதெல்லாமா ஒரு டிவில எடுத்து போட்டுட்டு இருப்பான். பீல் பண்ணாதியப்பா, பாட்டு போட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். சொர்க்கம் என்பது நமக்கு, சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். பாட்டுல கூட சுத்தம் சுத்தன்னு சுத்தமா சொதப்பிருச்சு. ஹாய், எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்தாங்க, உங்க எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன், எல்லாரும் சாப்பிடுங்க. அம்மா கிரானி, நாங்க எதுக்கு இங்க வந்து? ஸ்டாப் ஸ்டாப், என் பேரு கிரானி இல்ல, மை நேம் இஸ் மோனிகா. அதான்பா, அம்பியா இருந்தா மோனிகா, அண்ணியனா இருந்தா கிரானி, கரெக்டா?
அம்மா மோனிகா, நாங்க முதல்ல ஏன் இங்க வந்திருக்கோம்னு சொல்லிடுறோம். இந்த பியாய் பாஸ் வீட்டுல எலெக்ஷன் வைக்கானுவோம். அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறவன் தான் பியாய் பாஸ் வீட்டோட லீடரா. அந்த எலெக்ஷன்ல ஓட்டு கேட்கறதுக்காக தான் நாங்க எல்லாரும் உன் வீட்டுக்கு வந்திருக்கோம். வாவ், கோஸ்ட் பாஸ் எலெக்ஷனா? சீம்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அம்மா மோனிகா, என்ன நீ மட்டும்தான் இருக்க? ஆனா அன்னைக்கு 11 பேர் கடைசியா இருந்தாங்களே, மற்ற பேர்லாம் எங்க? ஓஹோ, மற்றவங்க எல்லாரும் சுடுகாட்டுல ஷாப்பிங் போயிருக்காங்க. என்னது சுடுகாட்டுல ஷாப்பிங்கா? ஏம்பா ஆண்டி, சுடுகாட்டுல அப்படி என்ன ஷாப்பிங் பண்ணுவாவ? ஒருவேளை மண்டவோடு எலும்பு கூடு மாலன்னு ஷாப்பிங் பண்ணுவாங்களோ? நீங்க எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டுருங்க, நான் போய் பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டு வரேன். யாய், இந்த ஒற்றை குச்சி, பாத்ரூம் ஏற்கனவே க்ளீனா தானே இருக்கு. ஐ எம் வெரி சாரி, பாத்ரூமை சுத்தமாக க்ளீன் பண்ணலன்னா எனக்கு மனசே கேட்காது. நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன். பாய். நீங்க எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். இருந்தாலும் இம்புட்டு சுத்தமா வேலை செய்யற புள்ளைய என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லம்மா. 24 மணி நேரமும் வீடு கூட்டிட்டே இருப்பாளாட்டுக்கு. சை, இதெல்லாம் ஒரு பொழப்பா? 24 மணி நேரமும் வீடு கூட்டுனதுனால தான் ஊட்ட நல்லா பளன்னு வச்சிருக்கா. பியாய் பாஸ் வீட்டுல டைட்டில் வின்னரா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடி ஆப்பரா இந்த புள்ளைய கொடுத்து விட்டானுங்கன்னா நல்லா இருக்கும். இவளை எங்க வீட்டுக்கு கூட்டு போய் எல்லா வீட்டு வேலையையும் இவளை செய்ய சொல்லலாம். அடியே ஆப்பிரிக்கா காட்டியான, அதுக்கு முதல்ல நீ ஜெயிக்கணும்டி. ஏன் என்னெல்லாம் பார்த்தா ஜெயிக்கிறவ மாதிரி இல்லையோ? ஏபா சண்டை போடாதீப்பா, வாங்க, டயர்டா இருக்கு, ஸ்நாக்ஸ் எடுத்து ரெஃப்ரெஷ்ஷா இருப்போம். யாரு கதவு தட்டுறது? ஃப்ரெண்ட்ஸ், சுடுகாட்டுக்கு போயிட்டு எல்லாரும் ஷாப்பிங் முடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கதவை ஓபன் பண்ணுங்க. என்னது, சுடுகாட்டுக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டாளுகளா? பன்மேலி, பயப்படாத. ஆயா கிளவியா இருந்தாலும் பரவாயில்ல, 11 ஓட்டு முக்கியம். அவளுக்கு கிட்ட எப்படியாச்சும் ஓட்டு கேட்டே ஆகணும்.